எதற்கு அடிக்கிறீர்கள்? ஏன் எதிர்க்கிறீர்கள்? எதற்காக ஊர் விளக்குகிறீர்கள்? ஒன்றும் நியாயமில்லை, ஒரு காரணம் இல்லை. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் எதிர்த்தாலும் சொல்லுவோம், அடித்தாலும் சொல்லுவோம், ஊர் விளக்கினாலும் சொல்லுவோம். நாங்கள் மரணித்த பிறகு எங்களுடைய சடலங்களை அடக்குவதற்கு இடமில்லாமல், அடக்க ஸ்தலங்களில் இடம் ஒதுக்காமல், காக்கைகளுக்கும் கழுகுகளுக்கும் எங்கள் உடலை பிணமாக போட்டாலும் அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம். உசுரோடு இருக்கும்போது உசுரை கொடுப்பதற்கு தயார்னு சொன்னவன், செத்த பிறகு இறைவனுடைய சுவனத்தை பரிசாக பெறப்போகிறவனுக்கு என் உடல் என்னவானால் எனக்கு என்ன? ஆனால் அந்த நிலை இல்லை, அது வேறு. அப்படி ஒரு நிலை இருக்கிறதானா அப்படி யாரை விட மாட்டோம். விடுவதற்குரிய சட்டம் இல்லை, நாடு வேறு, சட்டம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. யாரும் அடக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவர்கள் சட்ட விரோதிகள் என்று சட்டம் சொல்கிறது. அவர்களுக்கு பக்கபலமாக அதிகாரிகள் நின்றால் அந்த அதிகாரிகளையும் கூண்டிலேற்றி சிறையில் அடைக்கிற அதிகாரத்தை இந்த ஜனநாயகம் நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த வேலையை நம்ம பார்ப்போம். ஒருவேளை அதுவெல்லாம் செய்தும் கைமீறி போய் எல்லாம் எதிர்த்து அடக்குவதற்கு இடமே இல்லாமல் வெட்ட வெளியில் தூக்கி எறியப்பட்டாலும், ஐயோ செத்த பிறகு என் உடலை அடக்க இடம் கிடைக்காது என்று கவலைப்பட்டு கொள்கை மாறுகிற கூட்டம் அல்ல நாங்கள். விடுதலை போராட்ட வேள்வியிலேயே எத்தனை பேர் தங்கள் உடல்களை அர்ப்பணம் செய்தார்கள். அற்பத்திலும் அற்பமான சுதந்திர போர், ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக நடத்தப்பட்ட போர். அது ஈமானுக்கு எதிரானதல்ல, இஸ்லாத்திற்கு எதிரானதல்ல, கொள்கை நிலைநாட்டுவதற்கல்ல. இந்த உலகத்திலே சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக நடைபெற்ற அற்பத்திலும் அற்பமான சுதந்திர போர். அந்த சுதந்திர போரிலே இந்த தேசத்திலே எங்கள் சமூகத்தின் முன்னோர்கள் பலருடைய உடல்களை ஆங்கிலேயர்கள் காக்கைக்கும் கழுகுக்கும் இரையாக்கினார்கள். வெட்ட வெளியிலே நாய்கள் இழுத்து செல்லுகிற வகையில் போட்டு அவர்களை சோதித்தார்கள். சுதந்திர போருக்கு தன் உடலை அடக்கம் செய்ய விடாமல் போனாலும் பரவாயில்லை என்று முடிவெடுத்தவர்களுக்கு அல்லாஹ்வின் மார்க்கத்தை நிலைநாட்ட, மறுமையிலே சுவனத்தை பரிசாக பெற, இறை தூதருடைய திருப்தியை பெற, உண்மை இஸ்லாமியன் என்ற பெயரை அல்லாஹ்வுடைய பட்டியலிலே பெற உயிர் கொடுக்க மாட்டோமா? உடல் கொடுக்க மாட்டோமா? பொருள் கொடுக்க மாட்டோமா? அற்பத்திலும் அற்பமாக இருந்தாலும் நபிகளார் சொன்னார்கள் என்றால் அதை செய்வதற்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம். அதனாலதான் நீங்க பாக்குறீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிறான், நீங்க பேசுறீங்க. விரலாற்றுக்கு சண்டை போடுறான். விரலாட்ட சண்டை ஏன்? விரலாற்றுதல் என்ன? மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும் விரலாற்றுதா? வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் விரலாற்றுதா? கழிவறையில் மலஜலம் கழிக்கும் போது விரலாற்றுதா? இந்த விரலாற்று என்ன விரலாற்றுறது? இறை தூதர் சொல்லி தந்த அடிப்படையில் அத்தஹியாத் இருப்பிலே விரல்களை அசைத்து உங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள், என் விரலையே வெட்டினாலும் சரி நான் ஆட்டத்தான் செய்வேன். உன் பார்வையில் விரலாற்றுறது, எங்கள் பார்வையில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அது. பாத்தியாவது மாட்டேங்கிறான், மாட்டேன்னு சொல்லுவோம். உங்கள் பார்வையில் ஏதோ நாங்கள் கலகக்காரர்கள், குழப்பம் விளைவிப்பவர்கள். ஆனால் எங்கள் பார்வையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபாத்தியா ஓதவில்லை, நாங்கள் ஓத மாட்டோம். நாடி நரம்புகளில் எல்லாம் நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை, வழிமுறைகளை. அதை உலகத்திற்கு சொல்வதற்குத்தான் மாநாடுகளை நடத்துகிறோம், பிரகடனப்படுத்துகிறோம். இந்த கொள்கை தான் உங்களுக்கும் வெற்றி, எங்களுக்கும் வெற்றி, உலக மக்கள் அத்தனை பேருக்கும் வெற்றி. அப்படிப்பட்ட வெற்றி நிறைந்த நபிகள் நாயகத்தை முழுக்க முழுக்க வாழ்க்கையில் கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்